ஒரு வரவேற்பு. அது வரவேற்பு. ஆமா, இந்த பிள்ளை தான் ஏறிக்கிட்டு வருதே. என்னை பத்தி சொல்றது இல்லையா? நான் ஒரு முற்றும் துறந்த முனிவன். சொன்னேன் லம்பாடி மட்டும் கேட்டா தானே. ஏய், நான் ஒரு ஒழுக்க சீலன் என்பதை தாங்கள் பதிவு செய்ய வேண்டும். தெரியும், சொல்லி எங்க கேட்கிறான்? கேட்கல. எங்கிட்டாவது கெடுத்து போடுவோம் திட்டம் போட்டு தர்றா. சரி, ஆமா, சிறப்பான பாட்டு, சிறப்பான பேச்சு. யார கல்யாணம் பண்ணிக்க போற? இவரையா? நாசமா. என்னங்க நீ பார்க்கும்போது நாசமா போச்சுன்னு சொல்றியா? என்னைய பார்க்கும்போது இல்ல, உன்னை இந்த பிள்ளை கட்டுனா அப்படி நாசமா போயிடும். என்ன அப்படி சொல்றியா? ஏன்னு கேளு. நீ போ, நீ இங்க வாமா. சொல்லுங்க சுவாமி. ஏன் தெரியுமா வர கல்யாணம் பண்ண கூடாதுன்றேன்? ஏன் சுவாமி? நாளைக்கே வர கல்யாணம் பண்ணிட்டு நீ ஊர்ல போறேன்னு வச்சுக்கோமே. ஐயா, ஊர்ல கல்யாணம் பண்ணிட்டு எதுக்கு ஊர்ல வரா? ஏய், ஊர்ல போறனா அந்த ஊர்ல உன் ஊர் என்ன? கொல்லங்குடி. அந்த கொல்லங்குடின்ற ஊர்ல, அந்த ஊருக்குள்ள அப்படி வச்சுக்கோமா. நான் கூட வேற மாதிரி நினைச்சேன். நீ வாமா. ஒரு ஊருக்குள்ள போனா ஒரு பேர் தன்ராஜ். போனா என்ன சொல்லுவாங்க? இந்த போறாளே இவதாப்பா திருமதி தன்ராஜ் சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க சுவாமி. ஒரு பொண்ணு மணி போனா இந்த போறாளே இவதாப்பா திருமதி பொண்ணுமணி சொல்லுவாங்களா? ஆமா சுவாமி. ஒரு அழகர் மணி போனா இந்த போறாளே இவதாப்பா திருமதி அழகு ஆமா சுவாமி சொல்லுவாங்க. மதுரை வீரன் முன்னாடி போனா மதுரை வீரன் திருமதி மதுரை வீரன். ஆமா சுவாமி. பருத்தி வீரன் முன்னாடி போனா பருத்தி வீரன் முன்னாடி திருமதி பருத்தி வீரன் சொல்லுவாங்க சுவாமி. இவர் புலிகிட்டே தீய காட்டுன வீரன். நாளைக்கு நீ போனேன்னா உன்னை என்ன சொல்லுவாங்க? இவன் தான் திருமதி. இவரை நீ கட்டலாமா? கட்டாத, நான் இருக்கிறேன் உனக்கு. என்னை பிடிச்ச சனியை உம்மா பிடிக்கட்டுப்பியா? ஆனா வாழ்த்து கொடுப்பதற்காக என் மச்சனை விட நீங்க செம்மையா இருக்கீங்க. வாழ்க வளமுடன். அழைத்து வாருங்கள் வெள்ளியை, ஆசி விளங்கும். வாடா அண்ணே, 2 விழுக்குருண்டை வச்சிருக்கேன். ஓடியாடா, ஓடியாங்க. என்ன செல்லாம் ஓடியாங்க. அந்த 7வது பலகா புண்டுக்கிட்டு நிற்கிது, பார்த்து வாங்க. சின்ன சின்ன செய்தி. சின்ன சின்ன செய்தி சொல்லி வந்த ஒரு காதை மல்லி ஆலமர காத்தடிச்சு போலே ஆலமர காத்தடிக்கு போலே. சின்ன சின்ன செய்தி சொல்லி வந்ததொரு சரி மல்லி ஆலமர காத்தடிக்கு போறோம். ஆசமனோ பாடிதொரு தேவாரம். மேகாலில் வெள்ளம் சாய வாய்க்காலில் வெள்ளம் பாய மேகம் ஒரு கரகம் இந்த மனசுல அடிக்கடி வந்து கொடுக்கும். சின்ன சின்ன செய்தி சொல்லி வந்த ஒரு காதை மல்லி ஆலமர காத்தடிக்கு போலே ஆசமனோ பாடிதொரு தேவாரம். மெல்ல மெல்ல தாளம் கட்ட மண்டலம் சமர்ந்து தருமோ. கச்சேரியை நானும் வைக்க நாள் வருமோ. மெல்ல மெல்ல தாளம் கட்ட மண்டலம் சமர்ந்து தருமோ. கச்சேரியை நானும் வைக்க நாள் வருமோ. மொட்டு விரிந்தால் பட்டுதால் மொத்தம் கூடாதோ. மொத்தம் விரிந்தால் அம்மம்மா பட்டு தீராதோ. கட்டி பிடிச்சிருக்க பெட்டி படிச்சிருக்க எனக்கு ஒரு இலக்கொடி மடியில் பறக்கொடி. சின்ன சின்ன செய்தி சொல்லி வந்ததொரு சாரி மல்லி ஆலமர காத்தடிக்கு போலே ஆசமனோ பாடிதொரு தேவாரம். பொன்னை விட்டு நான் பிரிந்தால் நம்பி வரும் கதிரன் சுடுமோ. மன்மதனி நம்புகளும் ஆடிடுமோ. பொன்னை விட்டு நான் பிரிந்தால் நம்பி வரும் கதிரன் சுடுமோ. மன்மதனி நம்புகளும் ஆடிடுமோ. என்னை கொடுத்தேன் கொண்டு போ உந்த கையோடு ஒட்டி இருந்தால் அம்மம்மா
தங்க அழைத்த காரணம் என்னனே? இந்த அண்ணனோட ஆசீர்வாதம் உனக்கு என்றைக்கும் உண்டு. சந்தோஷம்னே. ஆமா, நம்ம இடத்துக்கு பிரம்மாவின் மைந்த நாரதன் மகாமுனி வந்திருக்கிறார். நாரத மகாமுனி பாரு. ஆமா. நம்ம என்னடி வந்திருக்காரா? ஆமாமா. கலைவாணி புத்திரரா? ஆமா. வந்திருக்காரா? வந்திருக்காரு. அழைத்து வாங்க பார்க்கலாம். சாமி, சாமி சாமி நமஸ்காரம். பாருங்க சாமி, பாருங்க சாமி, பாருங்க. 4:30 மணி. கலைவாணி போற்றும் புதல்வரி கான பிரியரி கருணையின் வடிவான புனிதரி கருணையின் வடிவான புனிதரி கலைவாணி போற்றும் புதல்வரி கான பிரியரி கருணையின் வடிவான புனிதரி கருணையின் வடிவான புனிதரி வீழ்வி மலையில் ஒரு வனமலராக வீடுவர் குலத்து பெருங்குருவாக வீழ்வி மலையில் ஒரு வனமலராக வீடுவர் குலத்து பெருங்குருவாக கலைவாணி போற்றும் புதல்வரி காணே பிரியரி கருணையின் வடிவான புனிதரி கருணையின் வடிவான புனிதரி நீதியை காட்டி நேர்மையை ஊட்டி நன்னறி நடத்திடும் நாரதரே ஆதி நாராயணன் அருந்தவ மந்திரத்தை அகிலமே அகற்றிட செய்தவரே அடியாளுக்கு நல்லாசியே அடியாளுக்கு நல்லாசியே அகமையில் ஓடு அறிவீரே கலைவாணி போற்றும் முதல்வரே காண பிரியரி கருணையின் வடிவான புனிதரி கருணையின் வடிவான புனிதரி அன்பினை காட்டி அரவினை ஊட்டி அகமையில் ஓடு அருள்வீரே பண்பினை காட்டி பாசத்தை ஊட்டி பாதகம் நடத்திடும் பண்பாளரே பறிவோடுதான் புவி ஓட்டிட பறிவோடுதான் புவி ஓட்டிட பவனி வரும் செம்மணி பாலரே கலைவாணி போற்றும் முதல்வரி காண பிரியரி கருணையின் வடிவான புனிதரி கருணையின் வடிவான புனிதரி தாங்கள் இருவருக்கு எது வேணும் சாமிகிட்ட கேட்டு போங்க விலகியா நீ வாமா இங்கே. சொல்லுங்க சுவாமி. உனக்கு ஏதேனும் வர வேண்டுமா? எனக்கு ஒரே ஒரு வர வேண்டும் சுவாமி. என்ன வர வேண்டும்? நவரத்ன மாளிகை வேணுமா? இல்ல வேண்டாம். பாரிஜாத தோட்டம் வேணுமா? வேணாம் சுவாமி. மயமித்த அரண்மனை வேணுமா? இல்ல வேணாம் சுவாமி. என்ன வேணும் உனக்கு? உங்க கொ- உனக்காக என்ன வேணும் செய்ய காத்திருக்கேன். உங்க கொட்டை வேணும். சீ, கட்டை வேணும். அடி லூச்சு சிரிக்கி கொட்டையை அதுக்கிட்டு போயிட்டா சாமி தெருவில் போகும்போது ஒத்த கொட்டை சாமி டேய், 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 டேய். கட்டை கட்டு சுவாமி. சுவாமி. அந்த பிள்ளை கேட்டது ருத்ராட்ச கொட்டை. ஆ. ருத்ராட்ச கொட்டை முத்ராட்ச கொட்டை எல்லாம் உனக்கு தான் சொந்தம். அதனால தாராளமா எடுத்துக்க. வேற எது வர வேணுமா? இல்ல நைட் எல்லாம் தூங்கவே விட மாட்டேங்கிறியா சுவாமி? அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லையம்மா. சொரண்டிக்கிட்டே கிடக்குறான். அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த கையில வச்சிருக்கிற அந்த கட்டையை குடிச்சீங்கன்னா காய் எடுத்து சிறப்பு. ஸ்பிங்கர் அப்படி அது வேற எதோ எதிர்பார்க்குது. ஆனா அது நடக்காதுன்னு அந்த பிள்ளைக்கு தெரியல. தெரியுது. ஜீவ சமாதியா அடைந்து விட்டது என்பதை அந்த பிள்ளைக்கு உணர்த்த வேண்டும். சரி, போயிட்டு வரீங்களா? சாமி வாழ்க பல்லாடு. பண்டாரை வரவேற்பதும் என்ன நோண்டிக்கிட்டு இருக்கா? பெருமையா பேசுங்க. கவிலாம் வள்ளியை பெருமையை தான் பேச போறேன். பண்டாரை வரவேற்பதும் சிறப்பான வரவேற்பு கொடு. வள்ளி இன்னும் பேசவே இல்லை. இல்ல வரவேற்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி வாழ்த்துறோம். என்னைய பெருமையா பேசுங்க. இன்ன வரைக்கும் இதெல்லாம் கேட்டா வாங்குவாங்க. பெருமையா பேசுங்கன்னு. ஆமா வாழ்த்து தானே. என்ன பண்ணின்னு உன்னை வாழ்த்துறோம்? ஆமா கவி 10 கவினாலும் கொட்டதெல்லாம் பேசணே இல்லையா? உண்மையிலே நான் எதிர்பார்க்கல. 10 கவியில் அடுக்கு நறுக்கு தெரிச்ச மாதிரி சொன்ன பாத்தியா? உண்மையிலே உங்களோட வாழ்த்த வயதில்லை.
போட்டுக்க வேஷம், அதனால உங்களை வாழ்த்தலாம். வாழ்க பல்லாண்டு. சரியா? வந்தாரை வரவேற்பதும். ஏய் என்ன இன்னும் உயர்த்தி இதுக்கு மேலேயுமா? ஆமா. நலிந்து வரக்கூடிய இந்த நாடக கலையை கடந்த 35 ஆண்டு காலமாக கட்டி காப்பாற்றக்கூடிய தங்களை வாழ்த்து. இன்னமும் சங்கத்துல பென்ஷன் வாங்குற மாதிரியே சொல்றீங்க. அதை மட்டும் கொடுத்துருவாங்களா? வாய்ப்பு இல்லை. என்னையா செய்ய சொல்ற? பெருமையா? இன்னும் பெருமையாவா? ஒரு மனிதன் வந்து தன்னை ஒரு அறிவாளி கலை என்ன தெரியுமா? தன்னை தாழ்த்தி பிறரை உயர்த்துவது தான் ஒரு அறிவாளி கலை. அதுபோல நீங்க தன்னை தாழ்த்தி பிறரை உயர்த்துறீங்க. உங்களை வாழ்த்த இந்த ஒரே வாழ்த்து தான், இதுக்கப்புறம் போயிடும். சரியா? உங்களை வாழ்த்த மனதில்லை, இருந்தாலும் மனதார நான் உங்களை சிறந்தாழ்த்தி வணங்குறேன். போதுமா? போயிட்டு வாங்க. வந்தாரை வர. இன்னும் எதிர்பார்க்குறீங்க, உயர்த்திங்க. இன்னும் என்ன எதிர்பார்க்கிறா? பெருமையா சொல்லுங்க. இன்னும் பெருமையாவா? சரி, இன்றும் சிறப்பு உண்டாகட்டும். போயிட்டு வாங்க. இன்னும் உயர்வா? போங்க. இன்னும் போப்பா. இன்னும் போயா? இன்னும் போடா வெண்ண போட. முதல்ல சொன்னா போக மாட்டாங்களா? இதைத்தானே சொல்லுங்க. வந்தாரை வரவேற்பதும் வந்தாரை வாழ வைப்பதும் தமிழருடைய மாண்பு. அந்த மாண்பு கேட்டபடி நல்ல வரவேற்பு வரவேற்று உங்களை வாழ்த்துவது என்பது என்னுடைய கடமை. இதோ என் வாழ்த்து உங்களுக்கு. எப்பேற்பட்ட வாழ்த்து? உலகினை கண்டேனப்பா, உலகில் கண்டீரம்மா, என் கண்ணே கண்ணின் மணியே, உயிரே உயிரில் ஒளியே, உன் புன்னகையில் உலகினை கண்டேனப்பா. பூங்காட்டிலே சிறுபாம்பொடி போல் நடப்பது நாட்டியமே, மூங்கிலே அருள் சங்கீதம் போல் சிரிப்பது காவியமே. அன்புக்கு 100 ஆசைக்கு 100 முத்துக்கள் சூட்டி நான் காணுவே. என்னை பார் மகளே, உயிரில் ஒளியே, உன் புன்னகையில் உலகில் கண்டீரம்மா, என் கண்ணே கண்ணில் மணியே, ஒளியில் ஒளியே, பூப்போரை உன் புன்னகையில் உலகினை கண்டேனம்மா. வாழ்க மகளே, வாழ்க. சகல கலைஞானமும் பெற்று தாங்கள் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க வாழ்வமனே. என் மனவார உங்களை வாழ்த்தி உங்களை பற்றிய விவரங்களை உங்கள் அண்ணன் வாயிலாகவோ உங்கள் தோழியின் வாயிலாகவோ நான் கேட்டறிந்தாலும் கூட உங்கள் வாயிலாக உங்களை பற்றிய ஒரு சில விவரங்களை கேட்க வேண்டும். கேட்கலாமா? வாங்க சாமி, கேளுங்க. கதையின் முறைப்படி முதற்கட்ட விசாரணையாக வண்டு விழி கற்கண்டே மொழி மாதே, வண்டு விழி கற்கண்டே மொழி மாதேவி, வாழ்ந்திருக்கும் நாடெது சொல் போதே. ஞான நீலை ஞான நீலை ஞானி நீலை நான் உணர்ந்த சுவாமி, என் ஞானி மலை நாடதி பூமி. ஞான நிலை நான் உணர்ந்த சுவாமி சுவாமி சுவாமி, ஞான நிலை நான் உணர்ந்த சுவாமி சுவாமி சுவாமி, ஞான நிலை நான் உணர்ந்த சுவாமி சுவாமி சுவாமி, ஞானி நிலை நான் உணர்ந்த சுவாமி, என் ஞானி மலை நாடதி பூமி. ஆக தேவக்கரிய சிலம்பங்கி நாடகம் கேட்டீர்கள். பட்டற்றது மற்றும் நற்றவத்தை நாடுவாருக்கு ஒற்றை இடமாய் விளங்கு வழுவமலைக்கு அருகே உள்ள சிற்றூருக்கு சொந்தக்காரி நான் தாங்க. என் நாடு தொண்டை நாடு. அது மட்டுமல்ல, உள்ளையும் குறிஞ்சியும் முறையிட்டிருந்து நெல்லியை பழிந்து நடக்கும் தீரத்து பாலை என்பதில் வடிவம் கொள்ளும் எங்களமாகிய பாலை முல்லை மருதம் நெய்தல் குறிஞ்சி என்று சொல்வார்கள். அதில் குறிஞ்சி நிலைமை நிலமாக